நீங்க என்ன நாம் தமிழர் கட்சியில இருக்கீங்களா? இல்ல அங்கிருந்து விலகிட்டீங்களா மேடம்? ஏன்னா ஒரு அழைப்பிதழ்ல உங்கள சமூக செயற்பாட்டாளர் அப்படின்ற ஒரு ஒரு இல்லைங்க. பதவி அந்த அந்த அழைப்பிதழ்ல அச்சடிச்சிருக்காங்க இல்லையா? அதுல இந்த மாரி அவங்க வராங்க, இவங்க வராங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. அது ஒரு திருவிருந்து. உறவுகள் ஒன்று கூடல் நிகழ்ச்சிலாம் இல்ல. அது ஒரு பெண்ணுக்கு குடுக்குற திருவிருந்து. அது ஒரு நாள் தேதி கேட்டிருந்தாங்க. அது கேட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க. அது அந்த மாரி போட்டிருக்கிறாங்க. நானே அதுக்கு விளக்கம் சொல்லுவேன். சரிங்களா? அதான் மேடம். இப்போ திமுக இருக்கு, காங்கிரஸ் இருக்கு, பல்வேறு கட்சிகள் அவங்களுடைய ஐயா, பொறுப்புகள் அதுல போட்டிருக்காங்க. கலந்துட்டு இருக்கிறவங்க யார் யாருன்னு கூட எனக்கு தெரியாதுங்கய்யா. இப்பதான் நான் பத்திரிகையை பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சது. அதுக்கு முன்னாடி அவங்க யார் யாரை கூப்பிட்டுருக்காங்க, யார் யாரை அழைச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கு அழைப்பு விடுத்தவங்ககிட்ட நீங்க அத பத்தி கேட்டிருக்கீங்களா மேடம்? இல்ல, இப்ப நான் பிறகு பேசினேன். சரிங்க நான் மேடம். நான் இது குறித்து நான் விளக்கமா சொல்றேன். நான் இருக்கேனா இல்லையாங்கிற தகவல் சொல்லிடுறேன். அப்ப அதுல நீங்க ஆசிலேஷன்ல இருக்கீங்களா மேடம்? கட்சியில இருக்கோமா இல்லையான்றது? ஆசிலேஷன்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நான் சரியான டிசிஷன்ல தான் இருக்கேன். நான் சொல்லுவேன். எப்ப மேடம் அந்த முடிவு எடுக்க போறீங்க? அதிகாரப்பூர்வமா நானே சொல்லுவேங்க. எத்தனை நாட்களுக்குள்ள எதிர்பார்க்கலாம் மேடம்? நான் சொல்றேன். நன்றி மேடம். அதான் மேடம். நீங்க என்ன நாம் தமிழர் கட்சியில இருக்கீங்களா? இல்ல அங்கிருந்து விலகிட்டீங்களா மேடம்? ஏன்னா ஒரு அழைப்பிதழ்ல உங்கள சமூக செயற்பாட்டாளர் அப்படின்ற ஒரு ஒரு இல்லைங்க. பதவி அந்த அழைப்பிதழ்ல அச்சடிச்சிருக்காங்க இல்லையா? அதுல இந்த மாரி அவங்க வராங்க, இவங்க வராங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. அது ஒரு திருவிருந்து. உறவுகள் ஒன்று கூடல் நிகழ்ச்சிலாம் இல்ல. அது ஒரு பெண்ணுக்கு குடுக்குற திருவிருந்து. அது ஒரு நாள் தேதி கேட்டிருந்தாங்க. அது கேட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க. அது அந்த மாரி போட்டிருக்கிறாங்க. நானே அதுக்கு விளக்கம் சொல்லுவேன். சரிங்களா? அதான் மேடம். இப்போ திமுக இருக்கு, காங்கிரஸ் இருக்கு, பல்வேறு கட்சிகள் அவங்களுடைய ஐயா, பொறுப்புகள் அதுல போட்டிருக்காங்க. கலந்துட்டு இருக்கிறவங்க யார் யாருன்னு கூட எனக்கு தெரியாதுங்கய்யா. இப்பதான் நான் பத்திரிகையை பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சது. அதுக்கு முன்னாடி அவங்க யார் யாரை கூப்பிட்டுருக்காங்க, யார் யாரை அழைச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கு அழைப்பு விடுத்தவங்ககிட்ட நீங்க அத பத்தி கேட்டிருக்கீங்களா மேடம்? இல்ல, இப்ப நான் பிறகு பேசினேன். சரிங்க மேடம். நான் இது குறித்து நான் விளக்கமா சொல்றேன். நான் இருக்கேனா இல்லையாங்கிற தகவல் சொல்லிடுறேன். அப்ப அதுல நீங்க ஆசிலேஷன்ல இருக்கீங்களா மேடம்? கட்சியில இருக்கோமா இல்லையான்றது? ஆசிலேஷன்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நான் சரியான டிசிஷன்ல தான் இருக்கேன். நான் சொல்லுவேன். எப்ப மேடம் அந்த முடிவு எடுக்க போறீங்க? அதிகாரப்பூர்வமா நானே சொல்லுவேங்க. எத்தனை நாட்களுக்குள்ள எதிர்பார்க்கலாம் மேடம்? நான் சொல்றேன். நன்றி. நாதகாவிலிருந்து காளியம்மாள் பிரகாசம் விலகலா என ஒரு கேள்வி எழுந்துள்ளது. நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் காளியம்மாள் பிரகாசம் அக்கட்சியிலிருந்து விலகுவதாகவும் ஒரு தகவல் கிடைத்தது. முடிவை விரைவில் அறிவிப்பேன் என காளியம்மாள் பிரகாசம் அறிவித்துள்ளார்.